அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் ஐட்டம். ஹெல்த்தியான, இதயத்துக்கு, உடலுக்கு எல்லாத்துக்கும் நன்மை தரும் 2 வகையான ஜூஸ் வகைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஜூஸ் செய்கிறதுக்கு திராட்சையை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக நான் திராட்சையை ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திராட்சையில் இருக்கிற அந்த பூச்சி மருந்தெல்லாம் போகிறதுக்கு இதுக்கு பேர் கண்ணுப்பீலை, பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இருக்கும். நான் இதை சேர்த்து தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு, நீங்கள் பச்சை இஞ்சி கூட போட்டுக்கலாம். இது மிளகு, ஒரு 5, 6, 7 மிளகு வச்சுருக்கேன். ஒத்தப்படையில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர், தேன் எது வேணாலும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண கிரேப்ஸை மிக்சியில் போட்டுடலாம். பாருங்கள், நான் மிக்சியில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மிளகு, நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்கு பவுடர், அது கூடவே கண்ணுப்பீலையை நான் வாஷ் பண்ணி உருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்குறதா இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா பண்ணியாச்சு. இது நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படியே குடிக்கலாம், ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நமக்கு சர்விங்க்கு ஜூஸ் ரெடி. இதோட ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நான் ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்காது. இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால, கே இருக்கிறதுனால போன்ஸ்க்கு, அப்புறம் பல்லுக்கு, எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா, நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிரேப் ஜூஸ் நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே அந்த கிரேப் ஜூஸ் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் அதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாக்கு வறட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு இந்த கிரேப் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஸ்லைடாக உங்களுக்கு போட்டிருக்கேன், அதுலேயும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெடி. இதை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணுப்பீலை இல்லைனா பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜனவரி, டிசம்பரில் தான் அவைலபிளாக கிடைக்கும். நம்ம அந்த சமயத்தில் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது எரிச்சல், இந்த மாதிரி யூரினரி ப்ராப்ளம் எது இருக்குதோ அது எல்லாத்துக்குமே இந்த கண்ணுப்பீலை பெரிய மெடிசனாக இருக்கும். ஸோ இது நம்ம திராட்சை கூட சேர்த்து குடிக்கும்போது ரொம்பவே இதோட எஃபெக்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஜிஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. மிளகு போட்டிருக்கிறதுனால நமக்கு சில பேருக்கு இந்த திராட்சை சாப்பிட்டா சளி பிடிக்குங்கிற பிரச்சனை இருக்காது. அதனால் மிளகு அது கூட நம்ம சேர்த்துருக்கோம். கிருமி நாசினியாகவும் நம்ம இது குழந்தைங்களுக்கெலாம் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மிடில் ஏஜில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கண்ணுப்பீலை இதெல்லாம் கலந்து கொடுங்க. இதில் அயன் நம்ம சேர்க்குறதுக்காக தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அயன், கால்சியம் எல்லாம் கலந்த ஒரு நல்ல ஜூஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மாதுளம்பழம் ஜூஸ்க்கு மாதுளம்பழம், தேங்காய் பூ, அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது 3ஐயும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மாதுளம்பழத்தையும் தேங்காய் பூவையும் ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், 2ஐயுமே நான் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்றேன். இது தோலுங்க, அது உள்ளர இருக்கும் ஒரு ஸ்கின்னு. இது சேர்த்துக்கங்க. இது வயிறு புண்ணு நல்லா ஆற்றும் நமக்கு. பாருங்கள், தேங்காய் பூவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது குழந்தைங்களுக்கு சும்மா கொடுத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சேர்த்துட்டு அது ஒரு மாதிரி வளன்னு இருக்குங்கிறதுனால தான் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துட்டு வடிகட்டியிருக்கேன். தேங்காய் பூ, பால் அது பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு புண்ணை ஆற்றும். மாதுளம்பழத்துக்கும் அதே குணம் உண்டு. சம்டைம்ஸ் நமக்கு எப்படி சொல்லலாம், வயிறு ரொம்ப புண்ணாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் இன்டேக்காக எடுத்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ நமக்கு சத்துக்கள் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீமோக்ளோபினை அதிகம் பண்ணும். ஸோ அதனால் லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜுரம் இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடம்பு ரொம்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கலாம். இந்த 2 ஜூஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.